ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னை பற்றின விஷயங்களை நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரொட்டீனாக மாற்றிருக்கக்கூடிய வேலைகளை தான் உங்ககிட்ட நான் காட்டியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லா வேலைகளையும் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு முடிச்சு வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் இப்போ தாங்க ஒரு 4 மாசமா தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சோம்பேறித்தனப்படுவேங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளவு சோம்பேறித்தனப்படுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீயே சாப்பிட்டு உட்காந்தேன்னா, அந்த இடத்த விட்டு 45 மினிட்ஸ் எந்திரிக்க மாட்டேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சோம்பேறித்தனப்பட்டு உட்காருவேன். ஒரு வேலைய அதாவது பாத்திரம் கழுவ கிடந்துச்சுன்னா, அப்படியே நெறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அத கழுவுறதுக்கு நான் இது எரிச்சல் பட்டுட்டு, அடுத்த பாத்திரம்னு எடுத்துட்டே இருப்பேன். ஆனா, இப்ப நெறைய விஷயத்துல, சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் கேர் பண்ணி ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கரெக்ட்டா இருந்தா தான் வீடு நல்லா இருக்குங்கிறத இப்ப கொஞ்ச நாளா நான் உணர்ந்துகிட்டு இருக்கேங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் இப்ப நான் மாவு அரைக்கிறப்ப கூட சிறுதானியத்தை கொஞ்சம் நம்ம சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிறுதானியத்துக்கு கொஞ்சமா இட்லி அரிசிக்கு மாவு நான் எப்பயும் போல ஊற வச்சுட்டு, சிறுதானியத்தை இப்ப இப்ப நான் ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்பு தோசைக்கு, ராகி தோசைக்கு தாங்க. பட்ஜெட் படி பிளான் பண்ணியும் எந்த அளவுக்கு எந்த மாரி சிறுதானியங்கள் நம்மளால வாங்க முடியுமோ, அதையும் பார்த்து, அட் த சேம் டைம் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் சிறுதானிய ரெசிபிகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வீடையும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நான் நீட்டா வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் நீட்டா வச்சுக்க ரொம்பவே முயற்சி பண்ணி செஞ்சுட்ருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்ளோ சோம்பேறித்தனப்படுறனால, வீடு கூட்டுறதுக்கு கூட வாரத்துக்கு 2 நாள், 4 நாள் அந்த மாரி பார்த்து பார்த்து கூட்டுவேங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வீடு துடைக்கிறது. அப்புறம் விளக்கேத்துறது பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு 10 நாள், மிஞ்சி போனா ஒரு 12 நாள் அந்த மாரி தான் நான் விளக்கு ஏத்துவேங்க. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனப்படுவேன். ஆனா, யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அன்னைக்கு மட்டும் வீடு நல்லா கிளீனா இருக்கும். மத்த நேரமெல்லாம் அவ்வளவு சோம்பேறித்தனப்பட்டுட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. துணியும் பார்த்தீங்கன்னா, துணி துவைச்சு போடுவேன். துவைக்கிறதுக்கும் ரொம்ப சேர்த்து வச்சு அவ்வளோ கும்பலா ஆக்கி, அதுக்கப்புறமா நான் துவைச்சு போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத மடிக்கிறதுக்கு அவ்வளவு அப்படியே சேர் நெறைய குமிஞ்சு போயிருக்குங்க. அதுக்கப்புறமா அத மொத்தமா உட்காந்து ஃபுல்லா மடக்கி வைப்பேங்க. இப்ப அந்த மாரி எந்த இதுவுமே கிடையாதுங்க. நெறைய மோட்டிவேஷனல் வீடியோ மூலியமா நான் என்னை எப்படி மாத்திக்கிட்டேங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே மாறிட்டேங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ மூலமா நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி யூடியூபர்ஸ் மோட்டிவேஷனல் வீடியோ நெறைய குடுத்ததுனால, அத பார்த்து நான் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துல இப்ப கூட நான் மோட்டிவேஷனல் வீடியோ நெறைய பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். எந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேங்க. இப்ப கூட நான் மோட்டிவேஷனல் வீடியோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது மூலியமா என்னைய நானே பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. இது செய்யணும், அது செய்யணும், புது புது வி விஷயங்கள கத்துக்கிட்டே தான் இருக்கேங்க. சின்ன சின்ன விஷயத்த வச்சு கூட சின்ன சின்ன பொருள வச்சு கூட இந்த வேலைய எப்படி செய்யலாம், அந்த வேலைய எப்படி செய்யலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சமா தாங்க இட்லி மாவு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்ப ஊற போட்டுருக்கேன். கொஞ்சமா இட்லி மாவு இருக்கிறதுனால, அத வச்சு நான் மேனேஜ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேசரி, கொஞ்சம் இட்லி மாவு, கொஞ்சம் சப்பாத்தி மாவு பெனஞ்சு வச்சிருக்கேன். இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி சின்ன சின்ன அதுவும் வெரைட்டியாவும் குடுக்கணும். கொஞ்சம் டேஸ்டியாவும் இருக்கணுங்கிறதுக்காக, இந்த மாதிரி இருக்கிறத வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வேலைகள செய்யலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு நெறைய என்னைய மாத்திக்கிட்டேன்னே சொல்லலாங்க. இது மூலியமா எனக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் என்னையவே எனக்கு இப்ப புடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. அப்பப்ப என்னையவே நானே இப்ப சொல்லிக்குவேன். குட் கேர்ள்ன்னு சொல்லி. ஸோ அது மூலியமா என்னைய நான் மோட்டிவேட் பண்ற மாரி ஆயிக்குங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த கேசரி சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரசாதமா படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேசரி மெயினா செஞ்சேன்னே வச்சுக்கலாம். இப்ப கரெக்ட்டா காலையிலயும், சாயந்திரமும் ரெகுலரா நான் விளக்கு ஏத்திர்றேங்க. அதுவும் இப்ப வராகி அம்மன் வேற வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ, அதனால ஏதாவது இந்த மாரி பிரசாதம் வச்சு, அவங்களுக்கு தனியா அகல் விளக்கு வச்சு ஏத்தி, டெய்லி காலையிலயும், சாயந்திரமும் பூஜை நேரமா அதுவும் பூஜை ரூமுக்குள்ளலாம் இப்ப போனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நான் அத 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆயிருங்க. அந்த அளவுக்கு போற்றி எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப வீடே ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கிற மாதிரி வீட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது மூலியமா நம்ம வீட்டுக்குள்ள நெறைய நல்ல விஷயங்கள நான் இப்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். வீடு ஒரு பெண்களால எப்படி மாறுது, நம்மளோட மாற்றம் தான் வீட்டையே மாத்தும். நாம சோம்பேறிப்பட்டு போய் உட்கார்ந்திருந்தோம்னா, வீடும் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப கொஞ்ச நாளா உணர்ந்துகிட்டு இருக்கேங்க. ஸோ இதுவும் இந்த வராகி அம்மன வழிபட்டதிலிருந்து
கொஞ்சம் நம்ம சோம்பேறிப்பட்டு உட்கார்ந்தா கூட, இல்ல அடுத்த நேரம் வந்து ஈவினிங் வந்து விளக்கு போடணும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வெயில் காலமா இருக்கனால 2 நேரமே வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்து சாமிய வந்து வழிபட்டுர்றேங்க. அ ரொம்ப ரொம்ப அந்த வராகி அம்மன வந்து வழிபடுறது மூலியமா நெறைய விஷயங்கள வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க, நம்ம இஷ்ட தெய்வத்த வந்து வழிபட்டாலும், நம்மளோட குலதெய்வத்த வழிபட எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. குலதெய்வம் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்த காக்கும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தா தான் நம்ம இஷ்ட தெய்வத்த வழிபடுறப்ப, குலதெய்வம் நம்மளுக்காக இஷ்ட தெய்வத்திட்ட வந்து பரிந்துரைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ, குலதெய்வத்த நம்ம எந்த காலத்துக் கொண்டு வந்து வழிபடுறத நிப்பாட்டக்கூடாது. அவங்கள மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களோட சன்னிதானத்துக்கு போயி, அவங்கள வந்து தரிசிச்சு நம்மளோட பூஜைகள வந்து அவங்களுக்காக வந்து செய்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, இஷ்ட தெய்வம் இருந்தாலும், குலதெய்வத்தையும் நீங்க வந்து தவறாம வழிபடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எ எனக்கு குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப புடிக்குங்க. காமாட்சி அம்மன் தான் எங்களோட குலதெய்வம். நெறைய அவங்க கிட்ட நான் பேசுவேன், இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து டெய்லி வந்து சாமி கும்பிடுறதுக்கு தான் அவ்வளவு சோம்பேறித்தனப்படுவேன். இப்ப வந்து நான் ரெகுலரா வந்து சாமி கும்பிடுறது, அதே மாதிரி வந்து இந்த சண்டே மட்டும்தாங்க. அதுவுமே வந்து காலையில வந்து ஏதாவது ஒரு சில சண்டே தான் என்னால வந்து சாமிய வந்து வழிபட முடியாம இருக்கும். மத்தபடி காலையில மட்டுமாவது பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை செஞ்சுட்டு தான் நான்வெஜ் சமைக்கிற வேலையவே பார்ப்பேங்க. கிச்சன் வேலைகள் மட்டும் இல்லங்க. என்னைய நானே வந்து ஹெல்த் கேர் அதாவது வந்து நைட் ஆனா வாரத்துக்கு 4 தடவ வந்து ஃபேஸ் பேக் போடுறது. அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அதான் சோம்பேறின்னு சொல்லிட்டு இப்ப தான் மாறிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட் லாஸ்க்கு வந்து நான் வேலைகள் அதாவது காலையில எந்திரிச்சோனே கருவேப்பில சாப்பிடுறது. அதே மாரி டெய்லி வந்து காலையில சாப்பாடு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து 3 இட்லி சாப்பிட்டு மொளக்கட்டின பயிறு இப்ப வந்து எப்பயுமே வந்து வீட்ல வந்து வச்சிருக்கிறேங்க. அந்த மொளக்கட்டின பயிரே வந்து அந்த 3 இட்லி மொளக்கட்டின பயிறு. அத சாப்பிட்றது. அப்புறம் வந்து நெறைய காய்கறிகள் வச்சு மதியானம் கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்குவேன். நெறைய காய்கறிகள் வச்சு சாப்பிடுறது. அப்புறம் வந்து டீ வந்து ஃபுல் டம்ளர் குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவா தான் குடிக்கிறேன். அத வந்து என்னால விடவே முடியலங்க. அதுக்கு ஏதாவது விடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட நீங்க கூட சொல்லுங்க. ஸோ டீ சாப்பிடுறத மட்டும் குறைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தவிர்க்க முடியாததுனால, ஒரு ஃபுல் டம்ளர் சாப்பிடுற இடத்துல வந்து ஒரு 1/4 டம்ளர் டீ மட்டும் நான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதையுமே விட்டுருவேன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட் லாஸ்லயும் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா வீட்டு வேலைகளையும் சுறுசுறுப்பாயிட்டேன். சாமி அதாவது நெறைய பூஜை செய்றதுல நெறைய வந்து நான் வந்து என்னைய ஈடுபடுத்திக்கிட்டேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் இதுலயும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பேன்னு நெனைக்கிறேங்க. அதையும் சக்சஸ்ஃபுல்லா வந்து இப்ப அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன். ஸோ அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சுன்னா, அதையும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். வெயிட் லாஸ் மட்டும் இல்லங்க. ஹேர் கேர் தாங்க. ஹேரையும் வந்து நான் நெறைய லாஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு பாடி வந்து ஹீட்டான பாடி. ஸோ ஆயில் சரியா அப்ளை பண்ணாம எல்லாத்தையும் வந்து முடிய வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அதுக்காகவும் இப்ப வந்து வீக்லி ட்வைஸ் நான் ஹேர் பேக் போட்டு தாங்க குளிச்சுட்டு இருக்கிறேன். ஹேர் பேக் போடுறது, நைட் ஆனா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஹேர வந்து கீழ இருந்து மேல் வாக்குல வந்து நான் வந்து தல சீவிட்டு நல்லா பின்னி போட்டு படுத்து தூங்குறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துல வந்து நான் என்னைய வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறேங்க. ஸோ அந்த மாரி மாற்றத்த வந்து உங்ககிட்டயும் வந்து நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாரி ஏதாவது இருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி பாருங்க. அப்ப உங்க மாற்றத்த பூஜை செய்றதுலருந்து ஆரம்பிங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். வீடே வந்து தெய்வ கடாட்சமா இருக்கும். ரொம்ப அப்பப்போ வந்து மன கஷ்டங்கள் வந்து எனக்கு இருந்துகிட்டு தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி நான் மாறுனது, அதாவது என்னையும் வீட்டையும் மட்டும் மாத்துனேன்னு சொல்றத விட, என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு தாங்க சொல்றேன். அவ்வளவு பாசிட்டிவா வந்து நான் இப்ப வந்து ஃபீல் பண்ணி என்னோட லைஃப்ப வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.